students, in this class we going to see plus 2 commerce chapter 3 management by objective and management by exception. So last class we discussed about definition and meaning of MBO and also futures, objectives and process of MBO. Now we going to see advantages of MBO. Objective setting at various levels of management. So managers are involved in objective setting. So managers என்ன பண்ணணும் அந்த setting process அதாவது goal setting processல involved இருக்கணும். Then second point, help the managers to understand their role. Helps the managers to understand their role in the total organization. ஸோ மேனேஜர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ரோலை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம இந்த ரோலுக்காக தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டபிளாக இருக்கும் த்ரூ MBA. தென் தேர்ட் பாயிண்ட், மேனேஜர்ஸ் ரெகனைஸ் த நீட் ஃபார் பிளானிங் அண்ட் அப்ரிஷியேட் த பிளானிங். ஸோ மேனேஜர்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ரெகனைஸ் த நீட் ஃபார் பிளானிங். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம எதுக்காக பிளான் பண்ணுறோம், அந்த பிளானை நம்ம எப்படி வந்துட்டு செட் பண்ணணும், எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் தெரிஞ்சிருக்கணும். Then fourth point, MBO provides participative management. So MBO நாலே என்ன அப்படின்னாக்கா எல்லாரும் ஒரு இணைந்து ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட்டிவாக ஆக்டிவாக அட்டென்ஷனாக இருக்கணும். தென் சிஸ்டமேட்டிக் எவாலுவேஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இஸ் மேட் வித் ஹெல்ப் ஆஃப் MBO. ஸோ அங்கே வந்து ஒரு எவாலுவேஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். என்னன்னா இந்த ஒர்க்கர்ஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க, சபார்டினேட்ஸ் ஒர்க் பண்றது சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, செக் பண்றது தான். இட் ஹெல்ப்ஸ் டு டேக் கரெக்டிவ் ஆக்ஷன். ஸோ இன்கேஸ் அவங்களுடைய ஒர்க் வந்துட்டு அந்த இடத்துல எஃபெக்ட் ஆகுது, அவங்க சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னாக்கா அவங்க ஒரு கரெக்டிவான ஆக்ஷன், இந்த இதுக்கு நீங்க சரி வர மாட்டீங்க, நீங்க அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கலாம். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் ஈஸிலி டன். ஸோ டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி மீன்ஸ் ஒரு பொறுப்பை இன்னொருத்தவங்கள்ட்ட, ஒரு பவரை இன்னொருத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது தான் என்ன அப்படின்னா டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. இது வந்து ஈஸிலி டன் ஆகுது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா MBO. ஆல்வேஸ் MBO ஹெல்ப் மோட்டிவேட்ஸ் த ஒர்க்கர்ஸ். ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், MBO மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுனால அது பெரிய விஷயம். ஸோ அது வந்துட்டு மோட்டிவேட் ஆகுது ஒர்க்கர்ஸ்க்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ அந்த கோல் செட்டிங் ப்ராசஸில் வந்து முடிவு பண்ணுறது தான் வந்து அந்த ஒர்க்கருடைய வேலை. அது எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஃபிக்ஸ்டு தான் இருக்கும். ஓகேவா? டிசிஷன் டேக்கன் பை மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி குவிக்லி. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறது வந்து இங்கே ரொம்ப வெரி குவிக்லியாக இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் என்ன அப்படின்னா அட்வான்டேஜஸ். இதில் இனி ஒரு 7 or 8 நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை நீங்கள் 5 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை 2 marks 3 marksலையும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO. நெக்ஸ்ட் we going to see disadvantages of MBO. MBO fails to explain the philosophy. Most of works or executives, workers do not know how MBO works. What is MBO and why is MBO necessary and how participants benefit by MBO. So சில கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுறாங்க, MBOன்னா என்னன்னே தெரியல ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது எல்லா கம்பெனிக்குமே. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க MBA என்னன்னு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னாக்கா that company will definitely achieve the objective. So second one பாருங்க, it is a time consuming process and it leads to heavy expenditure. So MBO is a time consuming process. It take more time னு சொல்றாங்க. Much time is needed by senior people to framing the MBO. So MBO framing பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. Next it leads to heavy expenditure. So இதுக்கு ரொம்ப செலவும் ஆகுது. Then and also requires heavy paperwork. பேப்பர் ஒர்க்குமே என்ன இருக்கு அப்படின்னாக்கா இந்த MBOல அதிகமாக இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் சொல்றாங்க. Then third one, MBO emphasizes on short term objective, not only long term objective. So MBO பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உண்டான அப்ஜெக்டிவ் தான். ஓகேவா? ஸோ லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் பார்க்கணும், இது போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், the status of subordinates is necessary for proper setting but it's not possible the process of MBO. ஸோ இங்கே என்ன அப்படின்னாக்கா the status of subordinates necessary.
ஸோ நம்ம வந்து ஒரு சபார்டினேட்ஸோடைய ஸ்டேட்டஸை எப்போதுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எம்பிஓவில் வந்து நாட் பாசிபிள். இது வந்து பாசிபிள் கிடையாது. எல்லா நேரத்துலையும் எல்லாரும் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்களான்னா கண்டிப்பாக முடியாது. தென் 5th பாயிண்ட், எம்பிஓ இஸ் ரிஜிட் ஒன். Objective should be changed according to the changed circumstances, external and internal. If it is not done, the plan results cannot be obtained. Okay. So MBO ங்கிறது ஒரு rigid one ன்னு சொல்றாங்க. அங்க objective should change according to the circumstances, maybe the environment, internal environment or external environment. So இதோட இந்த disadvantages முடியுது. So அவ்வளவுதான் இந்த டாபிக், advantage of disadvantages. So next video we will see the new topic, management by exception. Thank you. If you have any doubts in this session, you have to ask me in comment section. So இது ரெண்டுமே ஒரு முக்கியமான 5 மார்க் क्वेश्चन மா, advantage disadvantage. ஓகேவா? எனி 3 5 மார்க் கேட்கலாம், இல்ல disadvantages மட்டும் 5 மார்க் கேட்கலாம், இல்ல advantages மட்டும் 5 மார்க் கேட்கலாம். ஓகேவா? You people have to be make sure and work on it. Thank you.